ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 123:1. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மென்மேலும் விருத்தி அடைவார்கள். அவர்கள் மென்மேலும் செழித்து ஓங்குவார்கள். அவர்கள் மிகவும் அதிகமாய் உயர்த்தப்படுவார்கள். தாவீது கர்த்தருக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவியமும் எப்போதும் படிப்படியாக உயர்கிற நிலைமையிலே இருக்க வேண்டும். பரம எருசலேமை நோக்கி, சீயோன் பர்வதங்களை நோக்கி பலத்தின் மேல் பலனடைந்து மகிமையின் மேல் மகிமை பெற்று உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் நித்திய ராஜ்யத்தை நோக்கி இருக்கட்டும், பரம வாசஸ்தலங்களையே நோக்கி இருக்கட்டும். நம்முடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் போது அந்த ஒளிமயமான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய கண்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் முக அழகையும் சாயலையும் இன்பமான பிரசன்னத்தையும் தரிசித்துக் கொண்டே இருக்கும். தேவ பிள்ளைகளே, பூமியில் உள்ளவைகளே அல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அழிந்து போகிற உலகத்தையோ அதன் ஆசை இச்சைகளையோ ஒரு நாளும் நோக்கி பாராமல் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய உறவில் நிலைத்திருக்கவும், விசுவாசத்தில் தடுமாறாமல் உண்மையே நோக்கி பார்த்து உறுதியாய் தரித்திருக்கவும் உங்க கிருபை வேண்டுமென ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த உலக வாழ்வில் எங்கள் நண்பர்களையோ உறவினர்களையோ இனஜன பந்துக்களையோ நம்பி நாட்களை வீணாக்கி சோர்ந்து போகாமல் உம்மை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பற்றி கொண்டு உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்று மகிழ்வாய் வாழ வழி நடத்துங்க. நாங்கள் உங்க சமூகத்தின் நன்மைகளால் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு அன்பானவர்களையும் உமது கரத்தில் படைக்கிறோம். இவர்களுடைய குடும்ப வாழ்வு பரிசுத்தம் என்னும் அழகிலே வளரவும் உமது கிருபைக்கும் உமது நாமத்திற்கும் மகிமையாக இருக்க அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய் தந்தையரை கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் தங்கள் பரிசுத்த வாழ்க்கையினால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி அவர்களுக்கு ஞானமும் அன்பும் பொறுமையும் தாரும். பிள்ளைகள் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய செய்யும். வியாதி, துன்பம் முதலியவற்றால் கஷ்டப்படுகிறவர் அனைவருக்கும் இரக்கம் செய்து குணமாக்கி திக்கற்றவர்கள், நாதியற்றவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், விருத்தாப்பியர், விதவைகள், தாய் தந்தை இல்லாதவர்கள் அனைவரையும் உங்க அருட்கண்ணால் நோக்கி பார்த்து அவரவருக்கு வேண்டிய ஆறுதலையும் சகாயத்தையும் தந்தள்ளி அவர்கள் துன்பம் இன்பமாக மாற கட்டளையிட்டு அருளவை ஜெபிக்கிறோம். கர்ப்பவதிகளுக்கு இரக்கம் பாராட்டி வேதனையிலும் ஆபத்திலும் உதவி செய்து சுகபத்திரமாய் பிள்ளையை ஈண்டெடுக்கவும், அனுதின கூலி வேலை செய்கிறவர்கள் மற்றும் அரசு தனியார் துறையில் வேலை செய்கிறவர்கள் வேலையினால் களைத்து சோர்ந்து போகும் நேரத்திலும் அன்றாட வாழ்வில் ஏற்படும் அல்லல்கள் தொல்லைகள் நடுவிலும் உமது திவ்ய முக பிரகாசத்தை அவர்கள் மேலும் வீசச் செய்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாறவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியர் வேதனைகள் மற்றும் குறைகள் அகற்றி புத்திர பாக்கியம் கிடைக்கவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் சிருஷ்டிகரை சேவிக்கவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விலக்கி காக்கப்படவும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கவும், ஆட்சியாளர்கள் உண்மையாய் நேர்மையாய் மன உளைச்சலின்றி செயல்படவும், போதை பழக்கம் இல்லாத தேசமாக மற்றும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும், ஊழிய தடைகள் அகலவும், தேவ மகிமை பணித்தளங்களில் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.